1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1-2. நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும். ரைட், இன்னைக்கு பார்க்க போறது வேண்டுதல் பார்ட் 2. ஆங்கில வார்த்தை இன்டர்செஷன். இந்த ரெண்டுலையுமே நீங்க இதை புரிஞ்சுக்க முடியாது. இதுல இருக்கிற அர்த்தம் என்ன, அதனுடைய பின்னணியம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கும். ரைட்டா? அதை ஒன்னதான் இன்னைக்கு பார்க்க போறோம். கவனிக்கிறீங்களா? கிரேக்க வார்த்தை என்டியூக்சிஸ், ட்ரக் ரீஹாபிலேஷன், போதை மறுவாழ்வு தருவது எப்படி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட். அப்ப பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த கிளாஸ் நடத்தினவரும் நானும் பேசிட்டு இருந்தோம். குமாரன் உங்களை விடுவித்தால் ஒழிய மெய்யானமே என்ன பண்ண முடியாது, விடுவிக்க முடியாது. ஆனா நான் ஏன் இந்த துறையை தேர்ந்தெடுத்து இதுல இருக்கேன் அப்படின்னா, வர்றவனுக்கு நான் என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவை சொல்ல வேண்டும். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சில வருடங்களுக்கு முன்பாக ஐடியிலிருந்து ஒரு கிறிஸ்தவ பையன் போறான். இங்கேருந்து முடிச்சுட்டு ஐடி வேலைக்கு போறான், பெங்களூருக்கு போறான். அவங்க அம்மா நல்ல ஒரு கடவுளுடைய பிள்ளை, ஒரு ஜெப தாய், ஜெபிக்கிற ஒரு தாய். ஜெபிக்கிற ஒரு தாய் அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, தேவனை அறிந்த ஒரு தாய். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வேதாகமத்தை கற்றுக்கொண்ட ஒரு தாய். ஏன்னா ஜெபிக்கிற தாய்னா இது ரெண்டும் இல்லாம அது வராது. அப்ப ஒரே மகன், அவங்க நர்ஸு, கணவர் இறந்துட்டாரு, கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கான். பெங்களூர்ல ஐடி போய் குடிக்காரனா மாறிட்டான். 1.5 வருஷத்துல ட்ரக்கு குடி எல்லாம் வந்துருச்சு. 3 நாள் சாப்பிடாம குடிக்கிறான், ட்ரக் போட்டுட்டு இருக்கான். இனிமே உயிர் வாழ மாட்டோம்னு சொல்லிட்டான், நினைச்சிட்டான், முடிவு பண்ணிட்டான். கொஞ்ச நேரத்துல சாவ போறோம். ஏன்னா இவனுக்கு மாடியில இருந்து குதிக்கணும்னு தோணுது. பெங்களூர்ல இருந்துட்டு அவனுடைய சொந்த ஊருக்கு ஃபோன் பண்ணி, கடைசி அம்மாட்ட ஒரு தடவை பேசிடுவோம் அப்படின்ட்டு, அம்மா நான் சாக போறேன், என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, இந்த 1.5 வருஷமா நான் எப்படி வாழ்ந்தேன்னு உன்ட்ட என்ன பண்ணல, சொல்லலை அப்படின்னாங்களாம். அவங்க அம்மா டியூட்டியில் இருக்காங்க. எங்கே இருக்கேன்னு கேட்டாங்களாம். ரூமில் இருக்கேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? குடிச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன தோணுது? மாடியிலேருந்து குதிக்க போகிறேன், 4வது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், குதிக்க போகிறேன். ஃபோனை கட் பண்ணிட்டாங்களாம். நீங்களா தான் என்ன செஞ்சுருப்பீங்க? லீவ் சொல்கிறாங்க, நிபந்தனையற்ற விடுமுறை, யூனிஃபார்மோட பஸ் ஏறுறாங்க. 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ பெங்களூர் போகிறதுக்கு நினைக்கிறேன். அவங்க இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணிகிட்டே போகிறாங்க. இன்டர்செஷன், அது பேர் என்ன? அவனால் என்ன பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது. அவனுக்காக யார் ஜெபிச்சிட்டு இருக்கா? அவன் தாய். 8 hours ஜெபம் பண்ணிட்டே போகிறாங்க. இவன் போய் சாகணும்னு சொல்லி காலை தூக்கி போடுறான்னா, கீழே வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஒரு 100 பேர் குதிக்காதன்னு சொல்கிறாங்களாம். போதையில் இருக்கிறனால நம்மளை இப்படி தெரியுது போல இருக்குன்னு மூஞ்சை கழுவிட்டு பார்த்துட்டு குதிப்பிச்சுட்டு மூஞ்சை போய் கழுவிட்டு வரான். மறுபடியும் காலை தூக்கிட்டு வரான். குதிச்சிடாத, வெயிட் பண்ணு, குதிச்சிடாத. 8 மணி நேரமா இதே நடந்துட்டு இருக்கு. அவங்க அம்மா நுழையிறாங்க, உள்ள நுழைஞ்சிட்டாங்க, அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அதே ஒயிட் ட்ரெஸ், பையனுடைய கையை பிடிக்கிறாங்க, வாடான்னு. ரூமுக்குள்ள போறாங்க, கதவை லாக் பண்றாங்க. 2 நாள் அவங்க போனதுலேருந்து 2 நாள் அவங்க உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லை. இயற்கை உபாதைக்கு தவிர எந்திரிக்கவே இல்லை, சாப்பிடவும் இல்லை. அவன் போனோடனே மயங்கிட்டான், மயக்கத்தில் இருக்கான். எத்தனை நாள்? 2 நாள். ஒரே ஜெப குறிப்பு, என் பையன் சாக போறேன்னு சொன்ன, அது இல்லை, என் பையனை விடுவிக்கணும். அவனால் என்ன பண்ண முடியாது, ஜெபம் பண்ண. இன்டர்செஷன். 2 நாள் கழிச்சு எந்திரிச்சானாம். அதாவது நடந்ததை கூட்டி குறைச்சி அல்ல, அதை அழுத்தம் குடித்து சொல்ல வேண்டியது தான், வேற ஒன்றும் இல்லை. எந்திரிச்ச உடனே என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்குள்ள இருந்து கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு 2 பேர் வெளியே போனாங்கம்மா, நான் பார்த்தேம்மா அப்படின்னானா. நீ எப்பமா வந்தான்னு கேட்டானா. வந்ததுக்கு அப்புறம் ஏன் நீ யூனிஃபார்மை மாத்தாம இருக்க? மணியை பார்த்தானா ராத்திரி 11:30. சீக்கிரம் போட்டு காலைல ஆஃபீஸ் போகணும்னா. அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆஃபீஸ் வேணா வீட்டுக்கு போகலாமான்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. 1.5 வருஷம் அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. சொல்றது புரியுதா? இதை நான் நம்பினேன். ஏன்னா அந்த கருத்தரங்கினுடைய முதன்மை ஆளாளர் BA IT படித்தான், அவன் தான், இதுதான் அவன் அப்படிங்கிறேன். அவன் சாட்சியை அவனுடைய சீனியர் ப்ரொஃபஸர் சொல்கிறான். அவங்க அம்மா இறந்துட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இன்டர்செஷன் என்னது பேருங்க? இன்டர்செஷன். ஒரு ஆள் 8 மணி நேரம் ஜெபிக்க முடியுமா? 2 நாள் ஜெபிக்க முடியுமான்னா எடுத்தோன்னே வராது. ஐயோயோன்னு அழுவோம், ஐயோயோ அப்படின்னு அழுவோம். அவங்களுக்கு பழக்கம்.
கணவன் இல்லை, கடவுளை சார்ந்து 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 பழக்கம். இன்டர்செஷனுக்கு மன்றாடுதல் அப்படிங்கிறதுக்கு மேலோட்டமான அர்த்தம் இதுதான். ஜெபிக்கவே முடியாத ஒருவர், ஜெபிக்க தெரியாதவர், ஜெபிக்க முடியாதவர், தேவனை அறியாதவர், அவர்களுக்காக ஜெபிக்க தெரிந்தவர், தேவனை அறிந்தவர், அது பேர் என்ன? பரிந்து பேசு. இதுதான் இன்டர்செஷன். இதுக்கு டிக்ஷனரியில் இருக்கும் வேண்டுதல். மேலோட்டமா நீங்க இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டா போதும். புரியுதா? மற்றவர்களுக்காக மட்டும் ஜெபிப்பது, அதுதான் என்னதுங்க? மன்றாடுதல், இன்டர்செஷன். எல்லாத்துக்கும் பையன் இருக்கு, எல்லாத்துக்கும் பொண்ணு இருக்கு. யார் விடுவிக்கணும்? இங்க வராங்களா எங்க மாமா, 28 வருஷம் குடிகாரர், விடுவிச்சது யாரு? டு கோ பிட்வீன், தேவனுக்கும் பாவியான மனிதனுக்கும் நடுவாக நிற்பது. டு கோ பிட்வீன். ஒருவருக்காக ராஜாவினிடத்தில் பரிந்து பேசுவது, மரண தண்டனை கைதிக்காக மரண தண்டனையிலிருந்து அவனை விடுவிக்கும்படி ராஜாவினிடத்தில் பரிந்து பேசுவது. இதெல்லாம் அந்த வார்த்தையில, இந்த வார்த்தை அந்த நாட்களிலே பயன்படுத்தப்பட்டது இருக்கலாம். ரைட்டா? இப்போ வாங்க, இதை யார் செய்கிறார்? ஒன்று மனிதன் மனிதனுக்காக செய்யணும். இது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் யாரு தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறவர் யார்? ஏசு கிறிஸ்து. யாரெல்லாம் ஏசு கிறிஸ்து சொல்றீங்க? வேற யாரும் இருக்காங்களா? இல்லை அவ்வளோதானா? யாரு? கிறிஸ்துனாலும் கரெக்டு தான். பரிசுத்த ஆவியானவர். ரைட், எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் எங்கே இருந்தாருன்னா பரிசுத்த ஆவியிலிருந்து வருவோம். ரோமர்கள் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 26வது வசனம். அந்தபடியே ஆவியானவரும் அப்படின்னா ஏற்கனவே இன்னொருத்தர் இருக்காரு. அப்ப எது முக்கியம்? ஆவியானவரும்ங்கிறது ரொம்ப முக்கியம். நமது பலவீனங்களில் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா ஜெபிக்க முடியல, நமக்கு உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறார்? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள. கோடு போடுங்க. வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக, எல்லாம் சொல்லுங்க, நமக்காக. ரோமருக்கு எழுதின நிருபத்தை பவுல் எழுதினார் இல்லையா? அவர் ரட்சிக்கப்பட்டவரா ரட்சிக்கப்படாதவரா? ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உள்ள இருக்கிறார். அதனாலேயே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? பெற்றுக்கொள்ளுங்க. நீ பெற்றுக்கொண்டாலுமே உனக்கு சரியா என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது. புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறார்ல, அப்ப நம்ம சரியா ஜெபிக்கணும்ல. முன்ன சொல்லுங்க, ஏற்றபடி ஜெபிக்கவில்லை. ஏன் ஏற்றபடி ஜெபிக்கவில்லைன்னா ஏற்றபடி ஜெபிக்க தெரியாது. ஏற்றபடி ஜெபிக்கவில்லை, ஏற்றபடி ஜெபிக்க தெரியாதுங்கிறது தான் ஒரு கிறிஸ்தவனுடைய பலவீனம். ஏங்க இவ்வளவு ஜெபம் பண்ணிட்டு இருக்கங்க, இவ்வளவு ஜெபம் பண்றீங்க, ஏற்றபடி ஜெபிக்கிறீங்களா? பாருங்க, எல்லாம் சொல்லுவாங்க கிறிஸ்தவருடைய பலமே ஜெபம் தான். அதை ஒத்துக்கிறேன். அதை இன்னும் கொஞ்சம் சரியா சொல்லணும்னா ஏற்றபடி ஜெபிப்பது தான் பலன். வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று தெரிந்து ஜெபிப்பது தான் பலன், வேற ஜெபத்தில் அல்ல. நிறைய பேர் குழம்புவாங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா அந்த எஃபெக்ட் எதுவுமே அவங்களால அனுபவிக்க முடியாது. ஏன்? ஏற்றபடி ஜெபிக்கல. வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதுன்னு தெரியல. ரட்சிக்கப்படாதவங்களும் அப்படி குழம்புவாங்க. ரட்சிக்கப்படாதவங்க மணிக்கணக்காக ஜெபிக்க முடியுமா? அப்ப ஜெபிக்கிறவங்க எல்லாம் ஏன் அவங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர முடியலன்னா ஏற்றபடி ஜெபிக்கணும். ஏசு கிறிஸ்துட்ட போய் ஜெபம் பண்ண கேட்குறாங்க, ஜெபம் பண்ண சொல்லித்தாங்கன்னு. ஏசு கிறிஸ்து சொல்லி தந்தாரா இல்லையா? எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? ஆனா பரிசுத்தானவர் இங்க சொல்லி தருகிறாரா? என்ன செய்யறாரு? அவரே வேண்டிக் கொள்ளுகிறாருங்கிறத எந்த வார்த்தையில அடிப்படையில சொல்றீங்க? ஆவியானவர். அப்படின்னா எனக்காக யாரே பரிந்து பேசுறார்? எங்க இருந்து பரிந்து பேசுகிறார்? எனக்குள்ளே பரிந்து பேசுகிறார். இப்ப இன்டர்செஷனுடைய முக்கியமான வார்த்தையை சொல்லுகிறேன். ஜெபம் பண்ண தெரியலதான் இங்க எழுதப்பட்டிருக்கவில்லை, ஜெபம் பண்ண முடியலன்னு எழுதப்படல. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஜெபம் பண்ண தெரியாதது வேற, ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்றது வேற. ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்படணும். இங்க பேசுறது எதை பத்தி பேசுறாருன்னா ஜெபம் பண்ண தெரியல. அதனால ஆவியானவர் தாமே என்ன பண்றாரு? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா
ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ரட்சிப்புக்காக நமக்குள் ஜெபிக்கும்படி ஒருத்தர் தூண்டுவார். அந்த தூண்டுதல் ஏன் நடக்குது? நீ எதுக்காகவோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்பா, நீ கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும், கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றணும். நீ உலக மனுஷன் கிடையாது, நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டிய ஆளு. உன்னுடைய முன்னுரிமைகள் மாறணும், நீ பரிசுத்தமாகறதா என்னுடைய சித்தமா இருக்கு. இப்படிங்கிறது ஜெபம் நமக்குள்ள ஜெபம் பண்ணுவார். இதை தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுறதுன்னு இன்னொரு வார்த்தையில சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் அப்படிங்கிறதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஜெபிக்கிறார் அப்படிங்கிறதும் ஒண்ணு. எத்தனை பேருக்கு புரியுது? ரெண்டும் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசுறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே ரட்சிப்புக்காக ஜெபம் பண்றதுனாலதான் அவரோடு இணைந்து கொள்ளுகிற மனிதன், பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொள்ளுகிற மனிதன் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ண முடியுது. புரியுதா? எனக்குள்ள இருந்து என்னுடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். எனக்குள்ள இருந்து தினகரன் நடிக்க கூடாது, தினகரன் முகமூடியோடு நடந்து கொள்ளக்கூடாது, அவனுடைய முகமூடிய கலட்டுங்க ஆண்டவரே, தினகரன் மாய்மாலம் பண்ணக்கூடாது, தினகரன் அவனுடைய பாவங்களை மறைத்து கொள்ளக்கூடாது, அதை அறிக்கை செய்து விட்டு விடணும் அப்படின்லாம் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள ஜெபிக்கிறதுனாலதான் அவரோடு சேர்ந்து நானும் ஜெபிக்கிறேன். இப்ப இன்டர்செஷன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கவனிங்க, God empathetic and active involvement in life. பரிசுத்த ஆவியானவர் தாமே எனக்காக என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் ஜெபிப்பதினால்தான் நான் சரியாக ஜெபிக்க முடியும். இப்ப நான் என்ன சொல்றேன், நான் ஜெபம் பண்ணாட்டி என்னங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு எனக்குள்ள அப்படின்னு சொன்னா சப்ஜெக்டே முடிச்சிடலாம்ல. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் ஜெபிப்பதினால்தான் நான் அவரோடு சேர்ந்து சரியா ஜெபிக்க முடியும்னு சொல்லிட்டேன். ரைட்டா? இப்ப அவரோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன் இல்லையா, இதுக்கு பேர் என்னது? இன்டர்செஷன். எனக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறார், அவரோடு சேர்ந்து நான் இணைந்து கொள்றேன்ல, அதுக்கு பேரும் என்னதுதான்? இன்டர்செஷன். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். பேசுகிற ஒருவரோடு சேர்ந்து பேசுவது, இதுதான் துல்லியமான அர்த்தம். பேசுகிற ஒருவரோடு கூட சேர்ந்து நானும் விவரமாக பேசுவது. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா பிராக்கெட்ல இன்டர்வியூன்னு எழுதிக்கங்க. இன்டர்செஷன். சில கேள்விகளை நாம் பரிசுத்த ஆவியானவர் எழுப்பும் பொழுது அவருக்கு தெரியாம இல்ல, நாம புரிஞ்சுக்கிறதுக்காக, ஐயோ இவ்வளவு மோசமா இருக்குமே, அந்த உணர்வு ஏன் வருது, உள்ள ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் உள்ள ஜெபிக்கலன்னா முடிஞ்சோம், நம்ம முடிஞ்சோம். இந்த அனுபவம் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. நான் சொல்றது புரியுதுல்ல? 2 இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. ஆழமாக சில கேள்விகளை நம் மனதில் எழுப்பி கொண்டிருக்கிறார். அந்த கேள்விகளுக்கு ஏன் எழுப்புறார்னா, நான் என்னை பத்தி புரிந்து கொள்ள. கவனிங்க, எனக்குள் இருப்பவர் ஒரு கேள்வி எழுப்பினார்னா அதை யார் தெரிஞ்சுக்கணும்னு எழுப்புறாரு? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணும்? இணைஞ்சிக்கணும். ரைட்டா? யூதா நிருபம் வாங்க, 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அப்படின்னா என்னன்னு போய் நீங்க பெந்தேகோஸ்து பாஷை கேட்டீங்கன்னா அந்நிய பாஷையில் ஜெபிப்பது அப்படிம்பாங்க. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அப்படின்னா என்னன்னா பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொள்வதுன்னு எழுதுங்க. அந்த இன்டர்வியூ 2 பேர் பேசிக்கிறாங்க. ஜெபத்துல எத்தனை பேர் பேசணும்? 2 பேர் பேசணும். கவனிங்க, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, ஜெபத்துல நம்ம மட்டும் பேசுறதுனாலதான் டயர்ட் ஆயிரும். ஜெபத்துல எத்தனை பேர் பேசணும்? எழுதிங்க. ஜெபத்துல 2 பேர் பேசணும். உலகத்திலே எழுப்பப்படுகிற முக்கியமான கேள்வி, பரிசுத்த ஆவியானவர் எதற்காக ஜெபிக்கிறார்னு கண்டுபிடிக்கணுமா? எழுதிங்க. பாவங்களுக்காக ஜெபிக்கிறார். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, பாவத்திற்கு கிரேக்க வார்த்தை ஹமார்ஷியா. அர்த்தம் என்னன்னா இலக்கை தவற விடுவது. இலக்கை தவற விட்டோம்னா அதுக்கு பேர் என்ன? பாவம். தேவன் ஒரு குறிக்கோளை வைத்திருக்கிறார், அந்த குறிக்கோளை நம்ம செய்யவில்லைன்னா அதுக்கு பேர் என்ன?
பாவம், அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு சொன்னேன்ல, அதுக்கு பேர் என்னன்னா இலக்கை நிறைவேற்றுவதற்காக போராடுவது. எழுதிக்கங்க, நிறைவேற்றுவதற்காக போராடுவது. ஹிட்ஸ் த புல் ஐ, ஹிட்ஸ் த புல் ஐ. ஜபத்திலே தேவனுடைய இலக்கு நிறைவேறணும். தனிப்பட்ட மனிதனுடைய அனுபவத்தை சொல்லக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வேதாகமத்திற்கு புறம்பான ஒன்றை நானா என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனால் இந்த வேதாகமம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்த உண்மை அப்படிங்கிற அனுபவத்தை என்ன பண்ணலாம், சொல்லலாம். நான் சொல்றது புரியுதா? இந்த டாக்டர்கிட்ட போங்க அப்படின்னா ஏன் சொல்றேன்னா, நான் போயிருக்கேன், எனக்கு சரியா இருக்கு, அதானே. அப்ப அதை நியாயப்படுத்தணுமா இல்லையா?